Hi everyone, welcome to my channel Shasmina's Diary. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம வாயில வச்சதுமே கரையக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இதுக்கு தேவையான பொருட்களுமே ரொம்ப குறைவு. இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சு அசத்தலாம். இந்த ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் 500 ml கட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் இல்லைன்னா கோகோனட் மில்க் பவுடர் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் கோகோனட் மில்க் பவுடர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது 150 கிராம் அளவு சீனி எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் இது கூடவே 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது கெரமல் பண்ணுறதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் இது கூடவே நான் கொஞ்சமாக கஜு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக எந்த நட்ஸ் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். முதல்ல இந்த ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த புடிங்கை நம்ம எந்த ட்ரேயில் ஊற்றி விட போகிறோமோ அந்த ட்ரேயை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம இதை சுட ஊற்றணும். ஸோ அந்த டைமில் நம்ம இதை ரெடி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எந்த ட்ரேயில் ஊற்றி எடுக்க போகிறீங்களோ அந்த ட்ரேயில் கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா ஆயில் தடவி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த ரெசிபியை செஞ்சு எடுத்துக்கொள்கிறதுக்காக ஒரு பேனில் நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். அண்ட் இது கூடவே எடுத்து வச்சுருக்க சீனியையும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. அடுத்ததாக கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்து இதை நல்லாவே கலந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா ஆயில் சேர்த்து நான் எடுத்து வச்சுருக்க கஜுவை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது லைட்டாகவே கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் இதை வெளியில் எடுத்துடலாம். அடுத்தது இந்த புடிங்க்கு தேவையான கெரமலை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்காக இந்த பேனில் நான் எடுத்து வச்சுருக்க 4 டேபிள் ஸ்பூன் அளவு சீனியை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். சேர்த்து இதை மீடியம் ஹீட்டில் கெரமல் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கரண்டி எதுவுமே போடாமல் இதை நல்லாவே மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா இது கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கிற இந்த ஸ்டேஜில் ஒரு கரண்டி வச்சு நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. முக்கியமாக இது ரொம்ப கரைக்கிடாதீங்க. ஏன்னா நம்ம செய்ய போகிற புடிங்கில் ஒரு கசப்பு தன்மை வந்துடும். ஸோ இந்த கலர் வந்ததுமே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம். இதில் நமக்கு எந்த கம்பி பதவுமே தேவைப்படாது. இது நல்லா கொதிச்சு வந்தாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால் மிக்ஸை இதோடு சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக இந்த தேங்காய் பால் மிக்ஸை சேர்க்க முன்னாடி ஒரு கரண்டி வச்சு இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம சேர்த்த கார்ன்ஃப்ளவர் மாவு அடியில் நல்லாவே படிஞ்சிருக்கும். ஸோ இதை நல்லாவே அடி வரைக்கும் சேர்த்து கலந்து விட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேங்காய் பாலோட வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதில் நீங்கள் கெரமல் சேர்த்துக்கணும்னு தேவை கிடையாது. நீங்கள் ஒயிட் கலர்லேயே இந்த புடிங்கை செஞ்சு கொள்ளலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. நாம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததால் இது சீக்கிரமாகவே நமக்கு கட்டிப்பட ஆரம்பிக்கும். ஸோ இதனால் இதை கைவிடாமல் நல்லாவே கலந்து விட்டுட்டிருங்க. இதில் நீங்கள் தேவையான எசன்ஸ் சேர்த்துக்கொள்ளலாம். பட் எனக்கு தேங்காய் பாலோட வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால இதில் நான் எந்த எசன்ஸுமே சேர்த்துக்கொள்ளலை. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இது ஒரு நல்ல ஒரு ஸ்மூதியான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இந்த டைமில் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். சேர்த்து இதையுமே நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது கூட நான் எடுத்து வச்சுருக்க கஜுவை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். சேர்த்து இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வெறும் 3 பொருள் தான் சேர்த்துருக்கோம். அதாவது தேங்காய் பால், சீனி, கார்ன்ஃப்ளவர். ஸோ வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ரெசிபி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். அண்ட் அதோட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் வெயில் காலங்களில் ட்ரை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் உருண்டு திரண்டு வரணும். ஸோ இதை கைவிடாமல் இன்னும் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடியாகி வந்துட்டு இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் இந்த புடிங்கை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். சேர்த்து இதை நல்லாவே லெவல் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதை முழுமையாக ஆற விட்டு ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 1 hourக்கு அப்புறமா இதை சர்வ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு சில்லுன்னு சாப்பிட வேணாம் அப்படின்னா இதை நீங்கள் ஒரு 2 hours வெளியில் வச்சு சர்வ் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு 1 hourக்கு அப்புறமா இதை பார்த்தீங்கன்னா இது நல்லாவே செட் ஆகி வந்திருக்கு. இப்போ இது ஒரு கத்தி வச்சு ஓரங்களை எடுத்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ இதை இது மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு டிமோல்ட் பண்ணிங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வெளியில் வந்துடும். இப்போ இதை உங்களுக்கு பிடிச்ச அளவுகளில் கட் போட்டு விட்டுக்கொள்ளுங்க. ஸோ அவ்வளவுதான், நம்மளுடைய டேஸ்டியான தேங்காய் பால் புடிங் ரொம்ப சூப்பராகவே நமக்கு ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. வாயில் வச்சதுமே கரையக்கூடிய தேங்காய் பால் புடிங் ரொம்ப சூப்பராகவே நமக்கு ரெடியாகி வந்திருக்கு. நீங்களே பாருங்கள், இது நல்ல கலரில் தொதல் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வாயில் வச்சதுமே கரையக்கூடிய புடிங் நமக்கு சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. இது செய்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் அதோட இது செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான பொருட்களே நமக்கு தேவை. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க. முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தோள் கொடுங்க. இதே போல மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம், முடிந்தால் வாழ வைப்போம். பை பாய்.